வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இறால் தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, இது போல் வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த இறாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உரிச்சதுக்கு அப்புறம் 1/2 கிலோ நிறுத்து வாங்கினது, தோலோடே கிடையாது. உரிச்சதுக்கப்புறம் 1/2 கிலோ நிறுத்து வாங்கினது அளவு. இப்போ இறால் தொக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் வந்து கம்மியான அளவு சேர்த்துக்குங்க, அதிகமான அளவு சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கணும். 2 வெங்காயம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயமும் சேர்த்து செய்கிறேன். வெங்காயம் நிறையா செய்யும் போது நமக்கு தொக்கு நிறையாவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா தான் தொக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். வதக்கிட்டு செய்யும் போது தான் தொக்கு நல்லா வரும் நமக்கு. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தூளும் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் குழம்புத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து இறால் பெசரி வைக்கிறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் இதில் காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம் தக்காளி பழத்துக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே இறால் பெசரி ஊற வச்சதில் வந்து உப்பு சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் வெங்காயம் தக்காளி பழத்துக்கு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த இறாலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த இறாலை இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு வைக்கும் போது நல்லா வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இது போல் ஒரு 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குங்க. பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல தண்ணி சேர்த்து கூட கொதிக்க வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. நல்லா இந்த இறாலை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதிக நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. இறால் வந்து நம்ம ரொம்ப நாள் வேக வச்சோம் அப்படின்னாக்கா அழுத்தமாக போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், டக்குன்னு வெந்து வந்துடும் அது. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. கடைசியாக இது போல் நம்ம மிளகுத்தூள் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்க்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தொக்கில் நீங்கள் பூண்டு இடிச்சிட்டு கூட வதக்கும் போது சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நமக்கு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த கிரேவி நல்லா திக்காகி உங்களுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டுக்கு வைக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதே இது சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அதை வேக வச்சிங்கன்னா போதும். நல்லா திக்காகி நல்ல ஒரு கெட்டியான தொக்கு பதத்துக்கு வந்துடும்.
இதே போல் இறால் வறுவல், இறால் குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல் இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இறால் தொக்கை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.